பொது எதிரியான பாஜக வீழ்த்தணும்னா சரி இந்த கூட்டணி தான் இருக்கணும். எத்தனை நாளைக்கு தான் சார் இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டுவீங்க? எம்எல்ஏ 4 எம்எல்ஏ சட்டமன்றத்துல வந்துட்டாங்க. எத்தனை நாளைக்கு இந்த பாஜக 4 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கொள்கைக்கான கூட்டணி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதிகாரம் வந்துருச்சு, 4 எம்எல்ஏ வந்தா இன்னும் 10 எம்எல்ஏ வந்தா நம்ம வந்து சமரசம் போலாங்களா நோக்கமும் கிடையாது. பாஜக தமிழ் மண்ணில் வரக்கூடாது. வந்துருச்சேங்க, வரக்கூடாது, விட மாட்டோங்கிறோம். 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க, எங்க விட்டீங்க? 4 எம்எல்ஏ வந்துட்டாங்களே. 440 விடுவோமாங்க? 440 விடுவோமா? இந்த முறை டெபாசிட்டே இல்லாம போகுது அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி. எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நேத்து வரைக்கும் பேசின எடப்பாடி என்ன சொன்னாரு? ஒட்டுமில்ல உறவுமில்ல பாஜகவுடன் சொன்னார்ல. எஸ்டிபி மாநாட்டில் போய் என்ன சொன்னாரு? எந்த காலத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? நீ எஸ்டிபி எங்கிருந்து வந்துட்டாங்க? நீ இஸ்லாமிய இயக்கங்களுடைய மனநிலை என்ன இருக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சிறுபான்மையுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சரி, எடப்பாடி ஓட்டு போடுவாங்களா? நேத்து என்ன பேசினா, இன்னைக்கு என்ன பேசினாரு? தன்னுடைய சுயநலத்துக்காக தன் சார்ந்த நலத்தின் முடிவெடுக்கக்கூடாது. மக்கள் நலன், அமைப்பு நலன் சார்ந்த முடிவெடுக்கணும். ஒரு கட்சி நடத்துறவங்க மக்கள் நலன் தான் முடிவெடுக்கணும். இவங்க தன் சார்ந்த நிலையில முடிவெடுக்கிறாங்க. அப்ப இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த கூட்டணியை.